செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த அரங்கத்திற்கு வெளியே 10 இடங்களில் கழக வாட்ஸ்அப் சேனலுக்கான QR கோட் பதிக்கப்பட்ட பேனர் வைக்கப்பட்டுள்ளது. அதனை தங்களது செல்போன் மூலம் ஸ்கேன் செய்து அனைவரும் தங்களை கழக வாட்ஸ்அப் சேனலில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாட்ஸ்அப் சேனல் வாயிலாக கழக செய்திகள், என்னுடைய அறிக்கைகள், சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்ட நம் கழகத்தின் முக்கிய தகவல்கள் அனைத்தும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மூலமாக உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இச்செய்தியை அந்த பகுதியில் இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் பொதுமக்களிடத்திலே எடுத்துச் சொல்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். டங்ஸ்டன் தொழிற்சாலையை மத்திய அரசு கைவிட வேண்டும். திருக்குறளை தேசிய நூலாக அறிவித்திட வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை அறிவித்திட வேண்டும் என்ற 16 தீர்மானங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழுவிலே தீர்மானம் போடப்பட்டிருக்கிறது. அதை வரவேற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ராமநாதபுரம் நகரத்தில் இருந்து வரவேற்கிறோம். அடுத்து வருகின்ற 2026 தேர்தலிலே நிச்சயமாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமையிலே வென்று காட்டி கோட்டையிலே அமரச் செய்வதுதான் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எளிய தொண்டனுடைய குரலாக ஓங்கி ஒலிக்கும். இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.